ஷாப்பில் ஆர்டர் போட்ட திங்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். ஷாப்பில் ஆர்டர் போட்ட திங்ஸ் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நான் வந்து ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐக்காலில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ மேலும் வந்து ஷாப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ டூல்ஸோடு வந்துவிட்டோம். கத்தி, சீசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. நம்ம ஆர்டர் பண்ண 2 ப்ராடக்ட் வந்து நம்ம வீடு தேடி வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஏதாவது வந்து குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் வந்து திருத்திக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஐட்டம் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் ட்ரிம்மர், இது ஒரு ஐட்டம். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எமர்ஜென்சி லைட்டுக்கு உண்டான பிசிபி போர்டு. ஸோ இது 2 தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் போட்டது. ரெண்டுமே ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எதை அன்பாக்சிங் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஸ். ஸோ அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எப்போவுமே நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் இல்லை, ஒரு மேட்ச்லேயே வந்து டீமை வந்து நிர்ணயம் பண்ணுறது 1 ரூபி காயின் தான். ஸோ அதே 1 ரூபி காயினை நம்ம இங்கே வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணுவோம். பூ விழுந்தால் எலக்ட்ரிக் ட்ரிம்மர், ஹெட்டு விழுந்தால் பிசிபி போர்டு. ஃபஸ்ட்டு இப்போ என்ன விழுந்திருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த தான் விழுந்திருக்கு, பூ தான் விழுந்திருக்கு. அதனால் நம்ம வந்து எலக்ட்ரிக் ட்ரிம்மரே வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்தாச்சு, இந்த ப்ராடக்ட்டை நைஃப் எடுத்துட்டேன். ஒன்று உங்களுக்கு வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். வாவ், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து இன்னும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிட்டோம். உள்ளே வந்து ஒரு ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பண்ணுற சார்ஜர் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து ஆயில். ஸோ இவ்வளோ தான் உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ உள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறது எப்படி வந்து அதை எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். 8 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா 45 மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம கார்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் பேக்கப் நிற்கும் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே இந்த ஸ்லிப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் பொறுமையாக படிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஓடுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடுவோம். மிஷின் வந்து ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பவர் பட்டன். இதை நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணுறோம். ஸோ சூப்பர், நல்லாவே வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ரன் ஆகுது. அடுத்து வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ரொம்பலாம் வந்து ஒரு பெரிய வெயிட் இல்லை. ஃபஸ்ட்டு சார்ஜ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ போர்டில் போட்டாச்சு, கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒன்றும் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே இதிலே பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். அந்த ட்ரிம்மரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 249. அதான் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க ஸ்டோரில் வந்து விற்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து ஷாப்பியோட வவுச்சர் வந்து 125 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நமக்கு இந்த ட்ரிம்மரோட டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ரூபா, 124 ருபீஸ் மட்டும்தான். இது மட்டும் தான் நான் வந்து நான் வந்து இந்த பார்சலை வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ அடுத்து எமர்ஜென்சி லைட்டுக்கு உண்டான பிசிபி போர்டு. இதை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. எந்த டேமேஜும் இல்லை, நீட்டாக வந்துருச்சு. பேக்கிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. பிசிபி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இது எப்படி வந்து சால்ட்ரிங் பண்ணுறது, இதில் எப்படி வந்து லைட் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிலேருந்து வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஷாப்பி. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷாப்பி பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸும் நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றா உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் நான் வந்து அகைன் உங்கள்கிட்ட ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். இது ஒரு டிஸ்க்ளைமராகவே நம்ம வச்சுக்கலாம்.
இந்த ஷாப்பி சைட்டில் வந்து ஸ்டோரில் வந்து பொருட்கள் வாங்குறதும் வாங்காமல் இருப்பதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். குட்டாக இருக்குது. நம்ம இன்னும் இந்த போர்டை செக் பண்ணல. இதை செக் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து அடுத்து இதை எப்படி இதுலேருந்து லைட் எமர்ஜென்சி லைட் வந்து மேக் பண்ணுற வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். எமர்ஜென்சி லைட்டுக்கு உண்டான இந்த பிசிபி போர்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 190 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆகுது. இங்கே வந்து நம்ம ஷாப்பியோட வவுச்சர் வந்து 75 ருபீஸ்க்கு வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து 115 ருபீஸ் மொத்தம் வந்து 115 ரூபா மட்டும் தான் பே பண்ணி நான் வந்து இதை கலெக்ட் பண்ணேன் இந்த பார்சலை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.